ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஆக்சுவலாக நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிடுறேன் இந்த விஷயத்த. தொடர்ந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமே, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி போயிட்டே இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக அவர் லண்டன் போகிறாரு படிக்கிறதுக்காக. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தலைவர் நியமிக்கப்படுவார், இல்லை அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டார், அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை ஒன்றுனா டீகோட் பண்ணுவோம். முதல்ல ஒருத்தர், ஒரு தலைவர் அல்லது முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதமர், ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் வெளிநாடு போனார்னா உடனே பதவி மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முதல்ல புரிஞ்சு போனாமல் பிரதமர் அடிக்கடி வெளிநாடு போகிறார், சரிங்களா? அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடும். சீஃப் மினிஸ்டர் முதலீட்டாளர் மாநாட்டுக்காக நிறைய நாடுகள் போனார் இந்த 3 வருஷத்தில். அப்போ யாரை இன்னொரு முதலமைச்சர் ஆக்குனாங்க? இவர் தான் அது வரைக்கும் தற்காலிக முதலமைச்சர். இவர் போய்ட்டு பார்ப்பாங்களா? நம்பர் 2 சீனியராக இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை பார்த்துருவார் அவருடைய ஆப்சன்ஸில். அந்த காலத்தில் இருந்த ஆப்ஷன்ஸ் வேறு, இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வேறு. அந்த காலத்தில் ஒருத்தர் வெளியூர் போயிட்டாருன்னா கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை, யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கல்ச்சர். சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற இடத்துலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. ஸோ அவன் வீட்டிலே உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிக்கலாம், வேலை பார்க்கலாம். ஒரு தலைவர் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறனாலே மாற்றணுங்கிறது பயங்கர காமெடி. ஒன்று. ரெண்டாவது, பிஜேபியில் இந்த நவம்பர் டிசம்பரில் அவங்களுடைய நிர்வாகிகளை பூரா மாற்றுறாங்க. அவங்க 3 இயர் அவங்களுடைய டேர்ம். ஸோ இந்த நவம்பர் டிசம்பரில் அவங்க மாற்ற போகிறாங்க, இந்தியா முழுக்க மாற்ற போகிறாங்க. ஜேபி நட்டாவே மத்திய அமைச்சர் ஆகிட்டார். அதனால் அகில இந்திய தலைவர் புதுசாக ஒருத்தர் வரப்போகிறார், கன்ஃபார்ம்டு நியூஸ் வித்தவுட். ஸோ ஜேபி நட்டா மாற்றப்படுகிறார். அவரே இன்டர்வியூமாக தான் உட்காந்துருக்காரு. சென்ட்ரல் மினிஸ்டராகவும் பார்ட்டியுடைய நேஷனல் பிரசிடண்டாகவும் ஒருத்தர் இருக்க முடியாது, ரைட்? ஆனால் இவர் எம்எல்ஏ ஆகலை, இவர் எம்பி ஆகலை, இவர் மத்திய அமைச்சர் ஆகலை, ஒன்றும் ஆகலை. இப்போ இவர் மாநில தலைவர் தொடர்றார். அப்போ ஃபாரின் போகிறாருங்கிறக்காக மாற்ற முடியாது. அதுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருக்கிறார். இப்போ பிரிட்டன் போய் படிக்க போகிற மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா 7 நாளைக்கு மேலே 8 நாளைக்கு மேலே ஒரு டூர்லாம் போயிருந்தார். அப்போ ஏதாவது மாற்றினாங்களான்னு பார்க்கணும். ஸோ இந்த டேர்ம் மாற்றுறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் மாற்றும் போது இவர் மாற்றலாம்ல அப்படி வச்சுட்டோம்னா, இது என்னுடைய கணக்கு என்ன, இது இவருடைய டேர்ம் இல்லை. இவர் 2 வருஷம் இருந்திருக்காரு. ஆனால் ப்ரீவியஸ் ரெஜிமோடைய வருஷம் தான். அப்போ இவர் தலைவராக இருந்தது 2 வருஷம் தான். ஒருத்தர் பதவிக்கு வந்தாருன்னா 3 வருஷம் பதவியில் இருக்க முடியும். அதனால் இருந்தது 2 வருஷம் தான். அப்போ அதுக்கான மாற்றுறதுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு 1.25 வருஷத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ நாளைக்கு உங்களையே மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க. நீங்கள் கட்சியில் இருக்கீங்க, உயிரை கொடுக்குறீங்க, கடுமையாக உழைக்கிறீங்க, யூ ஆர் வெரி வெல் அவர் ஆஃப் எவ்ரி திங். நாளைக்கு உங்களை மாநில தலைவர் சீனியர் மோஸ்ட் ஹெச் ராஜா சார் வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் மோஸ்ட் இருக்கிறார், பொன்னார் இருக்கிறாரு, வானதி இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் கட்சியில் எல்லாமே அத்துப்படி. இந்த 3 பேர்லேயே ஒருத்தர் தலைவராக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. திரு அண்ணாமலை வந்தப்புறம் அந்த சிஸ்டமில் நிறைய சேஞ்ச் நடந்திருக்கும். அவர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள், வேண்டப்பட்ட ஒர்க்கிங் ஸ்டைல், எப்படி பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி செயல்படணும் இருப்பார். இவர் என்னென்ன போயிருக்கு, என்னென்ன மாறி இருக்கு, என்ன. இப்போ பொன்னார் அவர்கள் ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தவர். வானதியோ ஹெச் ராஜாவோ மாநில தலைவராக இருந்தவங்க இல்லை. அவங்களுக்கு புதுசாக போட்டிங்கன்னா கூட அது என்ன ஓடுதுன்னு ஸ்டெபிலைஸ் பண்ணி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 6 months. யார் என்ன கேட்பா, யார் என்ன நிர்வாகிகள் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாவட்ட தலைவராக இருப்பீங்க, இன்னொருத்தர் மாவட்ட நிர்வாகியாக இருப்பார், மாநில நிர்வாகிகள் குழு இருப்பார். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அண்ணாமலை ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? அப்படி சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தான் நான் சொன்னேன். அப்போ திரு ஹெச் ராஜா வந்தாருன்னு அமர் பிரசாத் ரெட்டியோட ஒர்க் பண்ணலாமா, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, இல்லை அவரை சைட்லைன் பண்ணலாமா யோசிப்பாரா இல்லையா? நான் சும்மா ஒரு பேச்சு, அமர் பிரசாத் நண்பர் தான், தப்பாக நினச்சிக்க மாட்டாருங்கிற உரிமையில நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒரு புது லீடர் வந்தால் he has to form his own team and he has to understand the existing team. That will take at least 6 months time. அப்போ உங்களுக்கு 18 மாதத்தில் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு 6 மாதம் படிக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அவர் புதுசாக ஹேண்டில் பண்ணுவார்? இந்த சிக்கல்னால பண்ண மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ப்ளஸ் அண்ணாமலை அவரை எதுக்கு தூக்கி கொண்டு வந்து இங்கே மாநில தலைவர் ஆக்கிட்டு 2 வருஷம் தூக்கணும்? அவரை கொண்டு வந்திருக்க வேண்டியதே இல்லையே. இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 MP கிடச்சிருச்சா? அப்போ அவர் போட்டிருக்குது விதை, அது முளைக்கணும், அது அறுவடை பண்ணணும். அதை அறுவடை பண்ணுறதுக்கு வச்சு வர்றதுக்கு பொறுத்தா தான் அவரை கொண்டு வந்ததில் அர்த்தம். நீங்கள் விதைச்சனை போட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிரும்ல. அதுக்கப்புறம் திருப்பி அறுவடை பண்ண வேற ஒருத்தருக்கு வேற ஸ்டைல் இருக்கும், புரியுங்களா? நீங்கள் நாற்று நடுவீங்க, ஒருத்தர் மிஷின் நடுவார், ஒருத்தர் ஆட்கள் நடுவார், புரியுங்களா? ஒருத்தர் 90 நாள் பயிர் போடுவார், ஒருத்தர் 120 நாள் பயிர் போடுவார். நெல்லில் 100 ரகம் இருக்குது. அப்போ அவர் போட்ட விதையை நான் ஊற்றி மாற்றி போட்டேன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ நான் நினைக்கிறேன்னா அவரை கொண்டு வந்த பர்பஸ் சால்வ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன்.
மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறத நம்ம எடுத்துக்கலாம், வெளிநாடு போனால் மாற்றணும்னு முதல்ல வந்து அவசியம் இருக்கான்னு. ஆனால் மற்ற தலைவர்கள் வெளிநாடு போகிறதுக்கும் இவர் வந்து போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இவர் வந்து படிக்கிறதுக்காக போகிறாரு, அப்படிங்கிறப்போ ரெண்டுத்தையும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். இவர் படிக்கிறதுன்னா இவர் வந்து பிஃபார்ம் படிக்கிறதுக்கோ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கோ போல, சரிங்களா, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறது போகிறார். அதுவுமே லீடர்ஷிப் தொடர்பானதான், இதே பாலிடிக்ஸ் தொடர்பானதான். அதுவுமே 100 நாள் தான். இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி 6 மாதம் 8 மாதம் கோர்ஸ் இல்லை, 3.5 மாதம் கோர்ஸ், 100 நாள் கோர்ஸ் தான். அது வந்து நம்ம ஊர்லேயே வந்து காலேஜுக்கு போனால் வந்து 11 மணிக்கு மேலே உள்ள உட்காந்துருக்க மாட்டான். அங்கே நீங்கள் விடிய விடிய உட்காந்துருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் மேல் படிப்புகள், புரியுதுங்களா? இது வந்து ஸ்கூல் கிடையாது. ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு உள்ள போனால் 4:30 மணி வரைக்கும் வெளியே வர முடியாது. இதுதான் ஓடிட்டு இருக்கு, குளோபலாக இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அமெரிக்கன் பாலிடிக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு, பிரிட்டன் பாலிடிக்ஸ் இப்படி போயிட்டு இருக்கு, ஏசியாவில் இப்படி போயிட்டு இருக்குங்கிற விஷயங்கள் தெரியும். லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அப்புறம் ஏற்கனவே தெரியும். அவருக்கு வந்து ரிகரஸ் ட்ரைனிங் ஐபிஎஸ்ல முடிச்சவர், சரிங்களா. அவர் வந்து ஒரு பக்கா அரசியல்வாதிங்கிறத இந்த 2 வருஷத்துல உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவருக்கு வந்து அரசியல் தெரியுமா, அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அப்படியுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. அண்ணாமலை மாற்றணும்னு எல்லாரும் வந்து எலுமிச்சம்பளம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படியாவது அண்ணாமலை மாத்திரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அப்போ ஹீ நோஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். அப்போ இங்கே போய் அவர் ஒன்றும் கற்றுக்க வேண்டியது. அவருக்கு ஒரு படிக்கிறதுல ஒரு ஆர்வம் உண்டு, நிறைய ஒரேஷியஸ் ரீடர், அவர் புக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் உண்டு. இது என்னன்னு பார்த்துப்பேன் போன்ற, அவ்வளோதான். அதாவது டெல்லியில் இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களே வந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாருங்கிறத ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து பேசியிருக்காங்க. ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? ராஜினாமா கடிதம் இப்போ கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வேணும் வேண்டான்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் ஆஃபர் பண்ணார். அது எனக்கு தெரியும். நான் வேணா விளைவிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன முடிவுன்னு பண்ணிக்கங்க, உங்களுக்கு நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். ஏடிஎம்கேயோட கூட்டணி சேர்ந்தா நான் விலகுவேன்னு சொல்லலை, புரியுதுங்களா. நான் இருக்கிறதுனால உங்களுக்கு அலையன்ஸில் ஃபார்மேஷனில் சிக்கல் இருக்கும்னு நான் விளைவிக்கிற தயாராக இருக்கேன். நான் எனக்கு ஒன்றும் நான் தடையாக இருக்க மாட்டேன் பிஜேபியோடைய ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அது வந்து கிட்டத்தட்ட ரெசிக்னேஷன் ஆஃபர் தான் அவர் கொடுத்தார். அவர் கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் ஆமானே சொல்லலாம். நான் ராஜினாமா பண்ண தயாராக இருக்கேன், நீங்கள் கடிதம் வேணா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் நாட் பி அன் ஹிண்ட்ரன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தார். அது தலைமையை ஏற்றுக்கல. நாட் அட் யுவர் காஸ்ட் அப்படிங்கிற அவங்க தெளிவாக இருந்தாங்க. அவங்க அதிமுக தலைமையை விரும்பினாங்க, ஆனால் அவங்க அந்த தலைமையில் இல்லை. அப்படி இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, ஏதாவது தோத்துருச்சா, கட்சி ஓஹோன்னு வளர்ந்துருக்கு, 7-8 தொகுதியில் நம்பர் 2 வந்துட்டாங்க. அப்போ அவங்க எதுக்காக ராஜினாமா பண்ணோம்? ஸோ ராஜினாமா பண்ணிட்டாராமே அப்படின்னா எதுக்காக பண்ணட்டும், நான் ஒன்று பண்ண வேண்டாம், பண்ணல, அவர் பண்ணியிருக்க மாட்டாரு, நான் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல. ஏன் பண்ணும்? ஒரு காரணம் இருக்குல்ல. ரயில் விபத்து நடந்துச்சு, அமைச்சர் ராஜினாமா பண்ணார். கட்சி முழுமையாக டெபாசிட் போச்சு, தோத்துருச்சு, ராஜினாமா பண்ணார். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்ன ஆச்சுன்னு ராஜினாமா பண்ணும்? அங்க தலைவர்கள் வந்து அதிருப்தியா இருக்காங்க சென்டர்ல அண்ணாமலை அவர்கள் மேல, அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற ஒரு பேச்சு பொருளா இருக்கு. 1/2 மணி நேரம் ஆகுமா அமித்ஷா நினைச்சா அண்ணாமலை மாத்துறதுக்கு? நீங்க நினைக்கிறீங்களா அமித்ஷா வந்து அண்ணாமலையோட கீழே இருக்கிறவர், அண்ணாமலை வந்து அமித்ஷாவோட டாலிடுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு யோசிக்கணும்? எதுக்கு ராஜினாமா பண்ணுங்க, எதுக்கு லெட்டர் கொடுங்க, எதுக்கு காசிப் பண்ணுங்க, எதுக்கு 10 நிமிஷத்துல மாற்ற போறாங்க? தமிழிசை எப்போ மாத்தினாங்க? முருகனை எப்போ மாத்தினாங்க? எவ்வளவு நேரம் ஆகுது இவரை மாத்துறதுக்கு? நான் சொல்ல அரசியல்ங்கிறது பலாபலன்கள் அறிஞ்சதுங்க, உணர்ச்சிப்பட்டு செய்யறது இல்லை. அப்போ ஒரு ஆளை கொண்டு வந்து விதைச்சிருக்கிறோம்னா அவர் ஜெயிக்கணும்ல, வரணும்ல. அப்புறம் ஏன் மூத்த தலைவர்கள், தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் வந்து அங்க முகாமிட்டு இருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நயனா நாகேந்திரன் அங்கே தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அதனால அங்க பேச்சுவார்த்தை இருக்கு. நம்ம பேசியிருக்கிற தருணத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அது விஷயம். நீங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நாள் வந்து திரு அண்ணாமலை, திரு கே.டி. ராகவன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு நயனா நாகேந்திரன், திருமதி நிர்மலா சீதாராமன் இத்தனை பேர் இருந்தாங்க. 5 பேர் சொன்னா ஒன்னா வருவோம். திருமதி நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட் ஓடிட்டு இருந்துச்சு, அங்கே தான் இருப்பாங்க, அதனால் மாற்ற முடியாது. திரு கே.டி. ராகவன் ஒரு வழக்கறிஞர், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வந்து ஒரு கேஸில் வாதாடுறதுக்காக அங்கே போனார். கே.டி. ராகவன் ஒரு வழக்குக்காக அங்கே போனார், ரைட்டுங்களா. பொன்னார் அவர்களும் நயினார் அவர்களும் ஏற்கனவே அவங்க வந்து திட்டமிட்டார். எனக்கு தெரிஞ்சு நயினார் அவர்கள் 10-12 நாள், அது முகாமிட்டதுக்கு முன்னாடி 10-12 நாள் முன்னாடியே போய் உட்காந்துட்டாங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, கடைசியாக வந்திருக்கிறது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெய்சங்கர் அவர்களை பார்க்கறக்கா போனார். அந்த மீட்டிங் நினச்சி பார்த்தோம், மீனவர்கள் கூட்டு போனார். ஸோ 5 பேர் காரணம் சொல்லிட்டேன்னா, இது அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் 6ஆவதா சொன்ன மாதிரி பிஜேபி தலைமையோட ஸ்டைல் வந்து சர்வாதிகாரமானது தான். அவர்கள் கருத்து கேட்டு ஓட்டு போட சொல்லி எல்லாரும் வாங்க, மூத்த தலைவர்கள்லாம் வாங்க, 7 பேர் ஓட்டு போடுங்க, அதில் 5க்கு 2 வந்திருக்கு, அப்போ 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க 2, அந்த பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க. தே வில் டிசைட் அண்ட் தே வில் இம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த நம்ம மாநிலத்தில் மாற்றப்படுவாராக பேசப்படுற இந்த 10 தருணத்தில் ஒரு 3 மாநிலத்தில் மாற்றிருக்காங்க, ராஜஸ்தான் உள்பட. யாரை ஓட்டு கேட்டாங்க, யாரை ஓட்டு போட்டாங்க, யார் மாற்றினாங்க? 4லேருந்து மாநிலத்தில் இவர் தான். திரு பொன்னார், திரு கே.டி. ராகவன் இவங்கெல்லாம் வந்து சங்கத்திலேருந்து வந்தவங்க. அதனால தான் திரு நயினாரையோ அண்ணாமலையோ நிர்மலா சீதாராமனை நான் சொல்லலை, புரியுங்களா. அந்த 5 பேர் சொன்ன 2 பேர் சொல்கிறேன். இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெலாம் போக மாட்டாங்க, அவங்க கேட்டால் தான் சொல்லவே செய்வாங்க. டெல்லி வந்து என்னப்பா அண்ணாமலை என்ன செய்கிறாரு, வச்சுக்கலாமா வேண்டாமான்னு
உங்க முடிவு ஜி அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இல்லப்பா சொல்லு என்ன நடக்குது, ஆமா ஜி இப்படி இருக்கு ஜி, இந்த மாதிரி இருக்கு ஜி, இந்த மாதிரி இருக்கு, மாத்தலாமா, உங்க முடிவு ஜி. இதுதான் அவங்களுடைய பேட்டர். நான் சொல்றது இப்படித்தான் கான்வர்சேஷனே நடக்கும். நான் இவங்க எல்லாரோடையும் ரொம்ப க்ளோஸ் பழகிருக்கேன் ரொம்ப வருஷமா. திரு பொன்னார் அவர்கள் மாநில தலைவர் அந்த காலத்துல, மத்திய அமைச்சராக இருந்த காலத்துல நான் பழகிருக்கேன். திரு ராவன் வந்து எனக்கு சகோதரமா ரொம்ப காலமா பழகிட்டு இருக்கேன். நான் என்ன சிம்பிளான கணக்கு உங்களுக்குன்னு, அவங்க எப்பயுமே எதிரில் வந்து பேச மாட்டாங்க, மறுத்து பேச மாட்டாங்க, தலைமை எதிர்த்து பேச மாட்டாங்க, இது தப்பு இது சரின்னு சொல்ல மாட்டாங்க. கடந்த முறை இவர் திரு BL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் வந்து இந்த கூட்டத்தில் அங்கிருந்த நிர்வாகிகள் செயல்பாடு எப்படி சரியா இருந்திருக்கணும், எப்படி சரியா இல்லை, எங்க தப்புன்றோன்னு ஓப்பனாக பேசினாங்க. அண்ணாமலை குறி வச்சு இல்லை, பார்ட்டியை நோக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்யலை, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொல்றேன். தே வேர் வெரி ஓப்பன். அண்ணாமலை இன் பிரசன்ஸ் ஆஃப் அண்ணாமலை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து யாருக்கும் பயப்படுவாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடி டாக் அபவுட், எல்லாமே ஓப்பனாக பேசுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து வதந்தியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். நான் பலமுறை சொன்னதான், அண்ணாமலை தான் தமிழ்நாட்டு அரசியல் மையப்புள்ளி. அவரை பற்றி செய்தி சொன்னா தான் மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். அப்படியா மாற்ற போகிறாங்களா அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு அப்படியே செங்கல் அப்படியே புரட்டி போட்டவர், அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. டமால்னு ஒரு சத்தம் எல்லாரும் அப்படி திரும்பி பார்ப்போம் இல்லையா, அந்த பெரிய அளவுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணவர். அப்போ அதை கிரியேட் பண்ணோன்னா அவர் எல்லாரும் அந்த அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த பக்கம் நிற்கும். அதனால தான் அவர் வந்து மக்களவை தேர்தலும் போதும் 40 யார் ஜெயிப்பார்னு யாருக்கு கவலை இல்லை, அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரா அதுதான் பேசிட்டு இருந்தாங்க. இல்லை அவங்க நமக்கு முன்னாடி வர கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போ அவர் இல்லைன்னா ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருந்தா ஒரு 2-3 MP கிடைச்சிருந்திருப்பாங்களோ அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறதாகவும், அதே போன்றுதான் இங்கேயும் EPS தவிர இங்கே வந்துட்டு வேலுமணி அவர்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் உண்மை. ADMK BJP சேர்ந்திருந்தா 15 சீட் கிடைச்சிருக்கும். நான் 100 இடத்துல சொல்லியிருக்கேன். நான் ஆன் ரெக்கார்டு சொல்லியிருக்கேன், ஆஃப் த ரெக்கார்டு சொல்லியிருக்கேன், அவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாருமே. அது உண்மை. அது எல்லாருமே நீங்க அரசியல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய கத்து கூட்டிட்டு போய் கேளுங்க. அது அண்ணாமலை மாட்டிட்டாருன்னா EPS ரெடி ஆயிருவார்ல. அது ஆஃபர் பண்ணாம இருப்பாங்க நினைக்கிறீங்களா? வேணும்னு நினைச்சவங்க ஆஃபர் பண்ணாம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஆஃபர் போயிருக்கும் நீங்க சொல்றீங்க. இவர் ரெடியா இல்லைங்க, அப்புறம் ஆஃபர் எப்படிங்க பண்ணுவேன்? கல்யாணம் மாட்டேன்னா நான் வரட்சணை பத்தி எப்படி பேசுவேன்? கல்யாணம் பேசுறீங்க, இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அந்த. அப்ப நீங்க சொல்றது பிரகாரம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு BJP தான் பிரச்சனை, அண்ணாமலை பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை ஒரு காரணம், BJP தான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை. அண்ணாமலை வந்து சொல்றதுக்கான ஒரு சாக்கு. அதிமுக கூட்டணி முறிஞ்சதுக்கு அண்ணாமலை காரணம் சொல்லல, அண்ணாமலை அவர்கள் சொல்கிற ஒரு காரணம். புரிஞ்சுங்களா? தமிழ் கரெக்டா போடணும். BJP அதிமுக கூட்டணி முறிஞ்சு அண்ணாமலை காரணமா? அது இல்லை, அவங்க சொல்ற ஒரு சாக்கு ஒரு காரணம். அவங்களுக்கு ஆக்சுவலா இன்னும் BJPயோட காரணமா என்ன தெரியாது. எனக்கு என்னோட யூகம் கணிக்க முடியலங்கிறது தான். நான் அவர்கிட்ட பேசினேன், 3 EPS அவர்கிட்ட பேசினேன். என்னால் என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியல. இதை அவர்கிட்ட பேசின ஒரு கட்சியோடைய தலைவரே சொன்னார். நான் எவ்வளவோ சொன்னீங்க, எவ்வளோ அவர் மாட்டேங்கிற உறுதியாக இருந்தார், ஏங்கிற பிடியே கொடுக்கல. ஸோ என்னால் எப்படி கறக்க முடியலையோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலையோ அதே மாதிரி ஒரு கட்சி அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் வந்து ஒரு வெல்விஷர், 2 பார்ட்டிக்கு வெல்விஷர். அவர் அங்கே போய் அவ்வளோ பேசியிருக்கிறாரு. அவர் கூட்டணி கிடையாதுங்கிற உறுதியாக இருந்திருக்கிறார். அது தெளிவாக மெசேஜ் வந்துருச்சு. ஆனால் ஏன் அப்படிங்கிற காரணம் வந்து இல்லைங்க, நரேந்திர மோடி என்ற சரியா பேசல, அமித்ஷா என்னை மதிக்கல, அண்ணாமலை வந்து சின்ன பிள்ளை, எந்த காரணமே சொல்ல. அது ஒத்து வராதுனே, அது சரி வராதுனே, அது விட்டுருங்கண்ணே, இதுதான் சொல்லிட்டு இருக்கு. அவங்க கூற்று பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுபான்மை வாக்குகள் பெறுவதற்காக தான் BJP இருந்து ஒதுங்கினதா சொன்னாலும் பெருசா வந்து இந்த எலெக்ஷன்ல அவங்க சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கலங்கிறப்பதான் இனிமேலும் கிடைக்கும். சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருப்பதாக யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோம். வெளியில ஒரு பிம்பம் என்னவா இருக்குது? திமுக, காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, நாங்கெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஒருத்தர் கூட வெளியே போலியே. இந்த அணி திமுக காங்கிரஸ் 2ஆக உடைந்த போது கன்னியாகுமரியிலேயே BJP ஜெயிச்சது.